Hello everyone, hope you all are doing good, safe and fine. So this video is going to be the first video on my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் ஃபைனான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் கால்குலேஷன் தெரிஞ்சா போதும், இல்ல உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போதும். அந்த மாதிரி எப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ஷீட்ல வந்து என்னோட பர்சனல் ரெக்யர்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஷீட்டை கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி பட்ஜெட் இருக்கும். ஸோ இது வந்து அ கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாரும் யூஸ் பண்ண சொல்லி. ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் நீங்க ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி நீங்க இதுல வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் கனரா பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து எனக்கு வந்து தேவைப்பட்டதுனால நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப எனக்கு தேவைப்படல. ஸோ நான் இத யூஸ் பண்ணல. இப்ப நம்ம வந்து மந்த்லி வந்து நம்ம மெயில்லயே வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துரும். ஸோ, அதனால நான் அத யூஸ் பண்றதில்ல. பட் எனக்கு 2021 அந்த டைம்லலாம் எனக்கு இது தேவைப்பட்டுச்சு ட்ராக் பண்றதுக்கு. ஸோ, அத நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் என்னோட டாடோட அக்கவுண்ட், எங்க அப்பாவோட பிசினஸோட அக்கவுண்ட் அது கிரெடிட் ஆகுறது, டெபிட் ஆகுறது எல்லாமே என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல நடந்ததுனால, ஸோ நான் இத தனியா ட்ராக் பண்ணணும்னு நெனச்சு, நான் இத தனியான ஒரு ஷீட்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெரியுது 2021ல நான் வந்து பண்ணிட்டு இருந்தது. ஸோ அகைன் வந்து நான் அப்புறம் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால நான் வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியல. ஸோ அகைன் ஐ ரீஸ்டார்ட்டட். ஸோ 2023ல அகைன் நான் வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தென் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இது தேவைப்படுது அப்டின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஜஸ்ட் ஐ வாண்டட் டூ ட்ராக். ஸோ அதனால நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்டின்னா, ட்ரையல் பேலன்ஸ்ல அசெட் ஒரு பக்கம், லயபிலிட்டி ஒரு பக்கம். ஸோ லயபிலிட்டில நீங்க ஏதாவது லோன் வாங்குனீங்க அப்டின்னா லோன், அப்புறம் நீங்க ஏதாவது அமௌண்ட் டூ பி பெய்ட் அந்த மாதிரி இருந்தது அப்டின்னா, நீங்க லயபிலிட்டில போட்டுக்கலாம். தென் அசெட் பார்க்கும்போது உங்களோட ஹவுஸோட அமௌண்ட் அண்ட் இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் எனி அசெட் லைக் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, இல்ல ஒரு ஜுவல் வாங்குறீங்க அப்டின்னா, அதோட அமௌண்ட் எல்லாம் மெயின்டெயின் பண்ணி வைக்கிறதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி எப்படினாலும் நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லைக் சம் ஃபார்முலா. இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இந்த மந்த்லி பட்ஜெட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்? எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி தர போறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் என் குடுத்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ண கையோட அந்த ஃபைல சேவ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைல்ல சேவ்ன்னு குடுத்து, அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் குடுத்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ பட்ஜெட் first video I'll put something like this. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல ஓப்பன் பண்ணோன்னே ஃபைல சேவ் பண்ணிக்கணும். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஸோ டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஏ, பி அப்புறம் 2E. ஸோ இது வரைக்கும் நான் மெர்ஜன் சென்டர் கொடுத்து மெர்ஜ் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ தென் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 கொடுத்து ஏ அண்ட் பியோட காலம் அண்ட் செகண்ட் ரோ செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கும் மெர்ஜன் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கும் கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான வரைக்கும். ஸோ ஃபைனலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் ரேண்டமாக ஒரு சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தென் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு திக் பார்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபாண்ட் அப்படின்ற குரூப்பிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் சைட் பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திக் பார்டர்ஸும் கொடுக்கலாம். தென் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு அவுட் சைட் இல்லை ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்குமே ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வாட் எவர் உங்களுக்கு எது ஓகேன்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் வந்து நான் இதில் இப்போ பர்சனல் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கிறேன். இல்லை பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் சம்திங். ஓகேவா? ஸோ தென் இதில் வந்து மந்த். ஸோ எந்த மந்த்துக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டி அண்ட் இ காலம் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெர்ஜ் சென்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில்
மந்த்தோட எந்த மந்த்தில் நீங்கள் எந்த மந்த்துக்கு வந்து இது மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, பட்ஜெட் போடணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ ஜூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர் ஜூன், எனிதிங். தென் இதில் அகெயின் நான் வந்து 3 and 4 தேர்ட் ரோவில் ஏ அண்ட் பி காலம் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜன்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் இன்கம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜூனுக்கு கீழே உள்ள ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜன்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தென் இந்த இன்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு கீழே நம்ம நரேஷன் ஆர் டிஸ்கிரிப்ஷன், ஸோ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு அண்ட் இதில் அமௌண்ட். ஸோ இந்த காலமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ எந்தெந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்கம் வருதுன்றதை எழுதுறதுக்கு இந்த இது, ஸோ அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த காலம். ஓகேவா? த சேம் லைக் எக்ஸ்பென்சஸ்லேயும் அந்த மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸ் வச்சு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் இதில் இஃப் யூ வாண்ட் மென்ஷன் எனி டேட், இங்கே நீங்கள் டேட் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் நான் சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3 அந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு எஸ்ண்ணா. ஸோ அப்புறம் ஒரு 17th இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோவை விட்டுட்டு ஒரு 17 அந்த ரோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டோட்டல் இன்கம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலமில் நீங்கள் இங்கே தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சம் ஃபார்மில் போடுவீங்க. ஓகேவா? ஸோ அது அப்படின்னு நான் பிளாங்காக விட்டுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜன்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டோட்டல் எக்ஸ்பென்சஸ், நான் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியல, ஒரு கையில் மைக் வச்சுட்டு இன்னொரு கையில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன் மோர். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்ட்டு சைஸை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபாண்ட்டு சைஸை போல்டாக மாற்றிக்கிறேன். அண்ட் சைஸ் நல்லா பெருசாகவே வச்சுக்கிறேன். ஒரு 20 கிட்ட வச்சுக்கிறேன் இதில். அண்ட் மந்த்துக்கும் அதே மாதிரி போல்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து நான் ஒரு 18 வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண அதே ஃபார்மேட்டை அகெயின் பண்ண வேணாம். கரெக்டாக கிளிப்போர்டு அப்படின்ற ஒரு குரூப்பிங்கில் இருக்கிற ஃபார்மேட் பெயிண்டருக்குள்ளே போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் எங்கே அதே ஃபார்மேட்டை அப்ளை பண்ணணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே ஃபார்மேட் அப்ளை ஆயிடுச்சா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 18 இருக்கும். ஸோ சேம் ஃபாண்ட் ஸ்டைல் இங்கேயும் அப்ளை ஆகிருக்கும். தெரியுதா? ஓகேவா? ஸோ தென் வந்து இன்கம் இருக்குது. ஸோ இதுக்கும் நான் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 20 வச்சுக்கிறேன். இங்கேயும் இல்லை இங்கேயும் 18. ஓகே, ஸோ 18 வச்சுட்டு போல்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காண்டி நான் வந்து ஃபாண்ட்டோட கலரை வந்து நான் ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ப்ளூ ஓகேவா அந்த ப்ளூ வச்சுக்கோங்க, இல்லை என்ன கலர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதே ஃபார்மேட் பெயிண்டரை இங்கேயும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஓகேவா? ஸோ அகெயின் நான் வந்து காலம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ தேவைப்படும் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ இங்கெல்லாம் அவுட் சைட் பார்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணி முடிச்சாச்சு. தென் ஸோ இந்த ஹெட்டிங்க்கு எல்லாமே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா போல்டு கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் போல்டு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி போல்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தென் ஸோ ஓரளவு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு விச் மீன்ஸ் ஸோ உங்களோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணுறதோட டெம்ப்ளேட் ஓரளவு ஓகே ஆயிடுச்சு. ஓகேவா? த நெக்ஸ்ட் திங் இஸ் இங்கே டேட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் நான் வந்து சேர்த்து அவுட் சைட் பார்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பக்கம் ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இங்க இந்த 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜன்ட் சென்டர் குடுத்துக்கிறேன். ஸோ வாலெட் மணி அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க அதுவும் மெயின்டெயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஃபைனான்ஸ் மெயின்டனன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இதையும் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இதையும் எக்ஸ்பென்சஸ் குடுத்துட்டு, இதையும் ஃபார்மேட் பெயிண்டர் குடுத்துட்டு, இங்கேயும் அப்ளை பண்ணிட்டு, ஸோ இங்க கேஷ் இன் டினாமினேஷன் ஆர் கேஷ் இன் ஹேண்டுன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எதுக்கு பண்றோம் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து ருப்பீஸ், இங்க வந்து நம்பர்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இங்கேயும் நான் இப்போ கிளிக் பண்ணிட்டு பார்டர் குடுத்துக்கிறேன். ஃபுல்லா. ஓகே. ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டோட்டல். இங்க டோட்டல் அப்படின்னு ஒண்ணு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் கடைசியா அதுக்கெல்லாம் சொல்லி தரேன் எப்படி பண்ணணும்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓரளவு நம்மளுக்கு ஓகே ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டோட்டல் இன்கம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க தான் நம்ம அமௌண்ட் எக்ஸல பொறுத்தளவுக்கு ஃபார்முலா எப்பவுமே ஸ்டார்ட் ஆகாது. ஈக்குவல் அந்த சிம்பிள்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்பதான் வந்து எக்ஸலுக்கு புரியும் இது ஃபார்முலா அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு அ இந்த செல்ல ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் குடுத்து என்டர் குடுத்துக்கோங்க. இப்போ 0ன்னு இருக்கும். நீங்க ஏதாவது இப்போ ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 2, 1 இப்போ ஏதாவது ஆட் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு இப்போ நான் இத ரிமூவ் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ்லயும் அதே மாதிரி சம் ஃபார்முலா தான் யூஸ் பண்றேன். ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபார்முலா. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு, இங்கவும் என்டர் குடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸும் இருக்கு. டோட்டல் இன்கம்ஸும் இருக்கு. ஓகேவா? ஃபார்முலா ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காண்டி. ஸோ நெக்ஸ்ட்டு இங்க கேஷ் இன் ஹேண்ட் இருக்கா? ஸோ இதில இப்போ நீங்க வந்து அ ஒரு 20 இல்ல 200 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 200 வந்து ஒரு 5 நோட் வச்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது, இந்த காலம் இன்டூ இந்த காலம். என்டர் குடுப்பீங்களா? இப்போ உங்களுக்கு ₹1000 இருக்குன்னு காமிக்குதா? ஸோ இதே இத நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லா டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மேபி எனக்கு இது வரைக்குமே போதும்னு தோணுது. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்க வந்து நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் நம்ம வந்து எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ தென் நீங்க வந்து இது வந்து ருப்பீஸ்ல இருக்கிறது. இப்போ நீங்க காயின்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா, காயின்ஸ் இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் டோட்டல் அமௌண்ட். ஸோ ஓவரால் டோட்டல். ஓகேவா? இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அகைன் இங்க யூ ஹேவ் டூ அப்ளை சம் ஃபார்முலா. சம் ஃபார்முலால இதுலருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணிட்டு என்டர் குடுத்துக்கோங்க. இப்போ உங்க காயின்ஸ் வந்து ஒரு ₹56 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமா? ஸோ அதையும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டோட்டல் என்ன பண்ணுவீங்க? இந்த 2த்தையும் இங்க ஆட் பண்ணணும். ஈக்குவல் டூ இது செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் சிம்பிள் அண்ட் இந்த ஒரு காயின்ஸ். இதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலா எவ்வளோ இருக்குன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் போல்டா மாத்திட்டு, ஸோ நான் இப்போ எங்கெல்லாம் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேனோ, அங்க மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ தென் இங்கெல்லாம் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கிறதுனால, ஸோ இங்க வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் அப்படின்ற ஒரு குரூப்பிங்ல இருக்கிறது ஃபில் கலர் குடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹைலைட்டர். தென் ஸோ இங்கேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேனா, ஸோ இங்கேயும் குடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த சேஞ்சஸ பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி இங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ இருக்கு? இப்போ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னு கிடைச்சிருச்சா? இதுக்கப்புறம் நீங்க நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இல்ல எவ்வளோ உங்களுக்கு கையில இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் போல்டு குடுத்துட்டு, இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈக்குவல் டூ டோட்டல் இன்கம். ஸோ இந்த காலத்த செலக்ட் பண்ணிட்டு, மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இப்போ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க நெட் ப்ராஃபிட்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு கிடைச்சிரும். இப்போ நீங்க 15,000 சேலரி வாங்குறீங்க. 10,000 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க 5,000 வந்திருக்கணும்.
ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு யூஸ் இட். ஸோ தென் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஓரளவு நம்ம வந்து பக்காவா முடிச்சுட்டோம். ஓகேவா? இப்போ நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இன்கம்ல நீங்க பேலன்ஸ் பிடின்னு வச்சுக்கலாமா? இல்ல பேலன்ஸ் அமௌண்ட். ப்ரீவியஸ் மந்த்லேருந்து நீங்க எவ்வளோ பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றது. ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் மந்த் நீங்க வந்து 4,500 வந்து மீதி வச்சிருக்கீங்க. உங்களோட சேவிங்ஸாவோ இத ஏதாவோ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் வந்து உங்களோட சேலரி. ஓகேவா? 28,000 வச்சுக்கலாம். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு அதர் இன்கம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் அதர் இன்கம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதர் இன்கம்ஸ் ஒரு 3,000 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் இன்கம் சைடு. உங்களுக்கு வேற ஏதாவது இன்கம்ஸ் இருந்தது, நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க, எதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட இயர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 2021 ஆர் சம்திங். மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிராசரி ஐட்டம்ஸ் கிராசரி ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒரு 20 ருபீஸ். நோ சாரி, கிராசரிஸ்க்கு வந்து ஒரு 3,500. அப்புறம் நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான செலவு, சம்திங் வாட் எவர். அண்ட் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் என்னவா இருக்கலாம், இபி பில்லாக இருக்கலாம். இபிக்கு வந்து நீங்கள் 400 கட்டுறீங்க. இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணிவிட்டு, இப்போ நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறதெல்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும். நெட் ப்ராஃபிட்டில் உங்கள் சேலரி 35,000, எக்ஸ்பென்சஸ் 4,000, பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுதான் இப்படி தான் நம்ம ஒரு டேஷ்போர்டை மேக் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஜூன் மந்த் யூஸ் பண்ணிடுவீங்களா? அதே இதை நீங்கள் ஜூலை மந்த்துக்கு நீங்கள் வேறு ஷீட்டோ அந்த மாதிரி கூட போக வேணாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கு கீழே ஒரு காலமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு ஃபாண்ட் அப்படின்ற குரூப்பிங்கில் பார்டர்ஸில் டாப் இது டாப் வேணாம், நம்ம பாட்டம் பார்டர்ஸ் போய்க்கலாம். ஓகேவா? திக் பாட்டம் பார்டர்னு ஒன்று இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்துக்குள்ளது ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு கீழே போயிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் வரும்போது நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஜூலையாக மட்டும் மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி இப்போ நீங்கள் இதை 2023க்கு யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 2024 வச்சுக்கலாமா? 2024 ஓகேவா? 2024ல் ஜான்வரி, பிப்ரவரி இது எல்லாமே ஒரே ஷீட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? that's it for the day. I hope you all like this video. Please do subscribe to my channel. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் நான் டெய்லி வீடியோ பண்ணுறதுக்கு. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதுவும் வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். I'll be back with that particular video. That's it for the day. Bye bye. See you all.